நீங்க கவனமாகவே நீங்க படிங்க. ஏன்னா ஒவ்வொரு வசனங்களும் ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன்ஸும் சம்டைம்ஸ் நான் தெளிவாக இந்த மாதிரி எல்லாத்தையும் செப்பரேட்டாக எழுதி எம்பாஸ் பண்ணி கலர் போட்டு பண்ணாலும் பிரசங்கம் பண்ணும்பொழுது சில நேரத்தில் இதில் இல்லாத சமாச்சாரங்களை தேவன் எனக்கு வெளிப்படுத்தும் பொழுது நான் என்ன அறியாமல் பேச ஆரம்பிக்கிறேன். அந்த மறுபடியும் ரெக்கார்டிங்ல மட்டும்தான் அது கிடைக்கிற ஒழிய இந்த ரெக்கார்ட்ல எதுக்கு வர்றதில்லை. அப்படியா நான் தேவன் வெளிப்படுத்துகிற காரியங்களை நீங்கள் கொஞ்சம் கூட சீரியஸாக எடுத்துட்டு கர்த்தருக்குள் நாம் பலப்படுவோம். கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்கிறார். கடைசி ஓகே, இன்றைக்கு கர்த்தருடைய மகிமுள்ள நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். வேற வசன டைம்ல நீங்க யாருமே கவனத்தோடு இங்கே இருக்கணும், ஏற்றுக்கக்கூடாது. பிரசங்க வாக்கியம், பிரசங்கத்தினுடைய தலைப்பு என்னவென்றால் வேர்ல்ட்லி ப்ரீஆக்குபேஷன். வேர்ல்ட்லி ப்ரீஆக்குபேஷன். வேர்ல்ட்லி ப்ரீஆக்குபேஷன். உலக பிரகாரமாய் நம்மை நாமே தீர்மானம் செய்து அது பிரகாரம் வாழுதல். உலகத்தோடு இணைந்து விடுதல். உலக பிரகாரமாகவே தன்னை அமைத்துக் கொள்ளுதல். உலகம் எப்படி போகுதோ அப்படியே போவதில்லை. Preoccupied with worldly characters. ஒரு பேச்சை வச்சு சிலதெல்லாம் கண்டுபிடிக்கலாம், ஒரு பார்வை வச்சு சிலதை கண்டுபிடிக்கலாம், நீங்க முகர்றத வச்சு சிலதை கண்டுபிடிச்சிடலாம். நீங்க என்ன செய்ய இஷ்டப்படுறீங்களோ அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். எங்கெங்கெல்லாம் நீங்க போகணும்னு ஆசைப்படுறீங்களோ அதை வச்சு உங்களை கண்டுபிடிச்சிடலாம். சோ மனுஷனுடைய செயலை வைத்து எப்படிப்பட்ட ஒரு ஜீவனத்தை செய்கிறவர்களா இருக்கிறோம் என்று சொல்லி நம்முடைய ஒவ்வொரு செயலாலே நம்முடைய கிரியை கண்டுபிடித்து விடலாம். Say for example, இவர் பெரிய பிரசங்கியாவும் இருக்கலாம், பெரிய ஆளாவும் இருக்கலாம், ரொம்ப அற்புதமான விசுவாசியா இருக்கலாம். போற இடமெல்லாம் ஒரு பொண்ணை பார்க்கறது, ஒரு பார்க்கறது, தேவையில்லாம் கூட பார்த்துனே இருக்கு. நீ அபிஷேகம் பண்ணப்பட்டார் இதெல்லாம் கேவலம். அபிஷேகத்துக்கு பைபிள் வாசிகள் you are the super one விசுவாசி. ஆனா அவங்க ஹேபிட் எப்படின்னா ஒரு ரோட்ல போகும் பொழுது ஒரு பொண்ணு விடுறதில்லை, ஒரு பையனை விடுறதில்லை, ஒரு ஆம்பளை விடுறதில்லை, எல்லாத்தையும் பார்த்து முடிச்சிடுறேன். உன் கண்ணு சொல்லி மயமலத்தனமான விசுவாசம். கர்த்தர் எவ்வளவுதான் திருப்தியான உணவு கொடுத்தாங்க. சில வாசனையில உன்னுடைய கேரக்டர் வந்து மாறிடும். சில மோந்து பார்த்து சில காரியத்தை வச்சுக்கின்னு நீ கேரக்டரை மாத்திடுவேன். வெரி கேர்ஃபுல். ஃபர்ஸ்ட் இல்லைங்க அடங்கும். எதை செய்யற கண்ட்ரோல்ல கொண்டாடணும். எங்க போனோம் கண்ட்ரோல்ல கொண்டாடணும். என்ன திங்க் பண்ற அதை தான் நீ செய்ய ஆரம்பிச்சிருவேன். கண்ட்ரோல்ல கொண்டாடணும். கண்ட்ரோல்ல கொண்டாடலன்னா you are totally preoccupied by the worldly person. அவனை போலவே கத்திருக்கு. நீ கிறிஸ்டியன் பேசக்கூடாது. அவங்க வசனப்படுற மாதிரியே நீ வசனப்பட்டு பேசுகிற தப்பு.
அப்போ கேட்கறத பத்தி அதே ஹாபிட்டா நீ ரிப்பீட் பண்ற. சப்போஸ் நீ ஒரு காலேஜ்லயோ இல்ல ஸ்கூல்லயோ அல்லது ஃபேக்டரியிலயோ நீ வேலை செய்யற இடத்துலயோ உன் நண்பர்கள் உன் ஃப்ரெண்ட்ஸ்ங்க எப்படிப்பட்ட சில பேச்சுகள் பேசுறாங்க, எப்படிப்பட்ட வேதனையில கத்துறாங்க, எப்படிப்பட்ட துக்கத்துல பேசுறாங்க, இதெல்லாம் கேட்க கேட்க நீங்க என்ன பண்றீங்க, உன்னுடைய வீட்டுல வந்து கூட நீங்க அதே மாதிரி பேச இஷ்டப்படுறீங்க. காரணம் நீங்க கேட்டு கேட்டு பழகிட்டபடினாலே. நியாயம் தீர்க்கப்படுவாய். உங்ககிட்ட இருந்து அவங்க கத்துக்கணும். அவங்களுக்கு பேச்ச நீ ரிப்பீட்டேஷன் கொடுக்கக்கூடாது, அதை ஜெராக்ஸ் பண்ணக்கூடாது, அதை வந்து மறுபடியும் கன்சிஸ்டன்டா கொண்டாடக்கூடாது. You cannot learn something from heathen. ரட்சிப்பு அடையாத ஆட்களுடைய வார்த்தைகளையும் பார்வையும் முகர்தலையும் கேட்குதலையும் செயலையும் நீ காப்பி பண்ணக்கூடாது. காப்பி பண்ணினால் தண்டனை அனுபவிக்க வேண்டும். அனுபவிச்சுதான் இருக்கிற அனுபவத்தும் அங்க போயிட்டு கொடுக்கிறாரு கிடையாது, இங்கதான் கொடுத்துறாரு. உன்னால குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே நஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க. Please don't be preoccupied by the worldly habits. உலகத்தரமான கிரியைகள், உலகத்தரமான செயல்கள், எது பிரயோஜனம், எது நியாயம், எது யூஸ்ஃபுல், எது நமக்கு தகுதி, இதை சிந்திக்கிறவன் தான் கிறிஸ்தவன். எதை பேசணும், இப்ப நான் எது தகுதி, எது நியாயம், இப்ப எது பேசுறதுதான் பிரயோஜனம் அப்படின்றது யோசித்து அப்ப பேசணும். இல்லாவிட்டா வாயை மூடு. நீ வாயை மூடிடு, ஃபர்ஸ்ட் மூடிடு வாய். நின்னுடு, எங்க போவாத. So you need to arrest. கம்யூனிட்டியில் இருந்து பேசுகிறேன். நீ பதில் சொல்லித்தான், நான் பதில் சொல்லித்தான் ஆகணும். I cannot escape. பாஸ்டர் ஒரு ஸ்பெஷல் கிரெடென்ஷியல் கிடையாதுங்க. ஊழியக்காரர் அந்த பெரிய ஆளு, நோ 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 நோ, அதுக்கெல்லாம் சான்சஸே கிடையாது. கர்த்தர் பரிசுத்தவான் அசுத்தவான், இந்த ரெண்டு தான் சான்ஸ். ஹல்லேலூயா. பரிசுத்தவான் அசுத்தவான், இது ரெண்டு தான். இதுக்கு மேல நீ என்ன கூட்டிக்கோ. நீ பாஸ்டரா இருந்தா என்ன, நீ எவனா இருந்தா என்ன. விசுவாசிகள் ரொம்ப கேர்ஃபுல்லா, ஊழியக்காரன் அதோட 10 மடங்கு 100 மடங்கு கேர்ஃபுல்லா இருக்கணும். இல்லாவிட்டால் ஊழியக்காரன் இருக்கக்கூடாது. அவுட், போயிடு வெளியில, ஊழியக்காரன் இருக்காத. அவ்வளவுதான். சிம்பிள் மேட்டர், சிம்பிள் வேர்ட். இல்ல வேற ஒரு சப்ஸ்டிட்யூட் எல்லாம் கிடையாது, அட்ஜஸ்ட்மென்ட் எல்லாம் கிடையாது. Don't be preoccupied. அதாவது நாம பேசுற பேச்சு, நம்ம வீட்டுல புலம்பு, அதே வசனம், அதே விதமான காரியம், அதே ஒழுவுல, அதே முக்குல, அதே ஒரு காரியம். Please. Are you a Christian? சீர்திருத்து. சேம் ஒழுவல், சேம் அழுவல், சேம் அதே மாதிரி பேசுறது, அதே மாதிரி பழகுறது. நான் இப்படி வந்தா, நான் இப்படி இதெல்லாத்தையும் கத்த கேட்கறது இல்லை. இப்பொழுது யாரா இருக்கு? ஹல்லேலூயா. முன்னோர்கள் நம்மளை போல வசதி இல்லை. நம்முடைய முன்னோர்கள் இன்னும் நிறைய பேருக்கு அந்த அளவுக்கு தகுதி இல்லை. நான் சம்டைம்ஸ் யோசிப்பேன், யஷ்வந்த்பூர்ல இருக்கிற அந்த பாஸ்டர் சம்டைம்ஸ் வந்து சில பாஸ்டர்ஸோட பேசுவாங்க. அவரு பழைய மனுஷன்னா உடம்புல இருக்கிற சரீரத்தினுடைய பேச்சு எல்லாம் அப்படி டைரக்டா பேச முடியுமா? பேசலாமா? அவர் பேசுவார். இதை கேட்ட உடனே அந்த பாஸ்டர்ஸ் பேசுவாங்க, அது குஷியா எடுத்துப்பாங்க. என் மனது சொல்லும், நீ ரட்சிக்கப்பட்டவனா, ஊழியக்காரன் அப்புறம் நீ ரட்சிக்கப்பட்டவனா, அது பொடிச்சிருக்காரு, அவுட், வெளியே போ. உடனே அந்த தூட்டி மாறிடுவாங்க. எவ்வளவு வருஷமா அந்த வார்த்தைகள் என் உள்ளத்தை பாதிக்கும். எதை கொண்டு நீ அப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தவன், அதுல இருந்து இருந்தவன், நான் இப்படியெல்லாம் இருந்தவன், யாருக்கு வேணும் அதெல்லாம். இப்போ வாழணும், எப்படி வாழணும் அதை கத்துக்கணும். இப்போ எப்படி வாழணும் அப்படிதான் நம்ம கத்துக்கணும். என் பிள்ளைகளும் என்னுடைய ஒவ்வொரு ஆக்ஷனும் கவனிக்கிறாங்க. என் மனைவி ஒவ்வொரு நிமிஷமும் என் கூட அப்சர்வேஷன் இருக்கிறாங்க.
என் விசுவாசி என்னுடைய ஒவ்வொரு நொடி ஒவ்வொரு ஆக்ஷனையும் அப்சர்வ் பண்றாங்க. கண்டபடி வெளியே போக முடியாது, கண்டபடி சுத்த முடியாது, கண்டபடி ரோட்ல நிற்க முடியாது, கண்ட ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஐக்கியம் வைக்க முடியாது. எனக்குன்னு ஒரு கொள்கை இருக்குது, எனக்குன்னு ஒரு வீடு இருக்குது, எனக்குன்னு மனைவி இருக்கிறாங்க, எனக்குன்னு பிள்ளைங்க இருக்கிறாங்க, எனக்குன்னு ரெஸ்டிங் பிளேஸ் இருக்குது, எனக்கு ஒழுக்கம் இருக்குது. நான் ஒரு கிறிஸ்டியன் சொன்னா அதுல அடங்கிதான் இருக்கணும். உனக்காக இவனுக்காக உங்களுக்காக ஒருத்த வாழக்கூடாது. அவன் உட்கிறாங்க ஓடி போய் வேற எங்கிருந்து போயிட்டு நேரத்தை சாப்பிட்டு ஓடியாருவான். ஏன் அப்படிப்பட்ட வாழ்க்கை? ஏன் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை? சுவாசியே எல்லாத்தையும் யோசிங்க. Be careful. Don't be preoccupied by something what has happened. என்னவோ ஆனது பிராக்டிஸ் வச்சுக்கிட்டு அப்படிதான் இருந்தாங்க, இப்படிதான் எங்க அப்பா இப்படிதான் இருந்தாரு, எங்க அம்மா இப்படிதான் இருந்தாங்க, ஊர்ல எல்லாம் இப்படிதான் விட்டுரு. எது லாபமோ அத்தோண்டி எடுத்துக்குவாங்க, மற்றதெல்லாம் விட்டுரு. தேங்க்யூ. நான் 3 விஷயத்துல உங்களை ஞாபகப்படுத்துறேன். இவ்வளவு நேரம் கொடுத்ததெல்லாம் வெறும் இன்ட்ரடக்ஷன் தான். இப்போ மெசேஜுக்கு போறேன். மெசேஜுக்கு முன்னாடியும் ஒரு 3 இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறேன். 1, நோவான் காலத்தில் நடந்தது போல, லோத்தின் காலத்தில் நடந்தது போல மனுஷகுமாரனின் காலம். அப்போ 3 காலம். 1 நோவாவின் காலம், 2 லோத்தின் காலம், 3வது மனுஷகுமாரன் காலம். Now, number 1, what is நோவாவின் காலம்? அறியாமையின் காலம். எவ்வளவுதான் சொல்லு, சிலருக்கு அறிவை யூஸ் பண்ணவே மாட்டாங்க. நல்லா கவனிங்க, எவ்வளவுதான் சொல்லு அறிவை யூஸ் பண்ண மாட்டாங்க. அவங்களுடைய வாழ்க்கை அப்படித்தான். மூடனை நொய்யா அரைச்சாலும், உரல்ல போட்டு நொய் அரைச்சாலும் அந்த சின்ன பகுதி ஒண்ணு எடுத்தா கூட அதுல மூடத்தனம் அதுல இருக்கும். மூடர்கள் திருந்த வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் எப்பொழுதுமே கொஞ்சம் கவனமாகவே இருக்க வேண்டும். அதாவது நான் என்னன்றேன், அறியாமை அப்படின்றது ஒரு விஷயம். தெரியல செஞ்சிட்டேன். எத்தனை முறை சொல்லுவேன்? மதிக்க மாட்டாங்க. இப்ப பாருங்க, ஸ்கூல்ல நான் சொல்றேன் 8:20 நீங்க வாங்க, 8:30க்கு பசங்க வருவாங்க. டீச்சர் 8:20க்கு வரணும், 8:40க்கு வருது, 8:50க்கு வருது, 9 o'clock வருது. நான் என்ன சொல்றேன், 8:20க்கு வரலன்னா 8:21க்கு 10 ரூபாய் கட் பண்ணி, 8:30 ஆயிடுச்சு அதுக்கும் வரலன்னா திரும்பி அந்த 10 நிமிஷத்துக்கு இன்னொரு 10 ரூபாய் கட் பண்ணி, 9 மணிக்கு வரலன்னா half an hour பேமெண்ட் கட் பண்ணி. மை சேவை ஸ்கூல்ல நிறைய பேர் என்ன திட்டிக்குவாங்க, அவங்க தலைவிதி திட்டிக்கிட்டோம். ஆனால் நான் பார்த்த உண்மை, லேட்டா வர்றவங்க தான் லேட்டா வர்றாங்க ஒழிய மற்ற யாருமே லேட்டா வர்றாங்க. சாட்சி சரியாமா? இன்னும் கிளியரா சொல்ற பாருங்க, அந்த 2 பேரை விட்டா வேற யாருமே லேட்டா வர்றதில்ல. அந்த 2 பேர் தான் நம்ம தெரிஞ்ச ஆள் தான். அதனால மாசம் என்ன வந்து பேமெண்ட் கட்டிங் டைம்ல என்ன வந்து கேட்காத, கட் பண்ணுன்ற சேவ் பண்ணல. போர்டு எழுதி வச்சேன், if you do the mistake consistently you lose your values அப்படின்னு போர்டு எழுதி போட்டேன் ஸ்கூல் இதுல. நீ மறுபடியும் செய்கிற சேம் தப்பு மறுபடியும் பண்ணுவாயானால் உன்னுடைய மரியாதையை இழந்து விடுவாய் அப்படின்னு இங்கிலீஷ்ல போர்டு போட்டேன்.
இப்போ அதே மாதிரி என் வீட்டுல நான் ஒரு தப்பு பண்றேன்னு வச்சுங்க, எந்த பொண்டாட்டி மதிக்கும்? புரியுதுங்களா சார்? சார் புரியுதா? மரியாதை நான் கேட்டு வாங்க முடியாதுங்க சார். மரியாதை கேட்காதீங்க, பிச்சைக்கார மாதிரி கேட்காதீங்க, பிச்சைக்கார மாதிரி கேட்காதீங்க. ஒரு டிசிப்ளினா இருந்து பாருங்க, மரியாதை ஓடி வருது, நமக்கு தானா வருது. கேட்கக்கூடாது, மரியாதை எப்பவுமே கேட்க கூடாது. மரியாதை வரணும், சாட்சி வரணும், மரியாதை வரணும். விஷ் பண்ண நல்ல வேலையாச்சு, அவங்க விஷ் பண்ண நல்ல வேலையாச்சு, நீ விஷ் பண்ண, நீ விஷ் பண்ண, காரியத்துக்கு மாறியாரு ரொம்ப அவரே விஷ் பண்ணிட்டாரு. நெக்ஸ்ட் அவங்க பிச்சுன்னு வருவாங்க. அறியாமை அறியாமை அறியாமை. எவ்வளவு நாளைக்கு தெரியாம பண்ணிட்டேன், எவ்வளவு நாளைக்கு, எவ்வளவு நாளைக்கு அதே சொல்லுவேன். வாழ்க்கை என்பது ஒரு காலகட்டத்தில் தவறு செய்வது வாஸ்தவம் தான். ஆனால் மறுபடியும் நம்மிலிருந்து மற்றவர்கள் கற்றுக்கொள்வதற்காக நாம் பலப்படுவது ஒரு காலகட்டமாக மாற்ற வேண்டும். ஹல்லேலூயா. என்னை கொண்டு மற்றவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு காலகட்டத்திற்கு நாம் மாறிவிட வேண்டும். அதான் குடும்பம். நீ பாட்டுக்கு அதே தப்பு செஞ்சுன்னு வந்தீங்கன்னா தென் சந்ததி எப்படி மறுபடியும் சைக்கிள் வரும் பொழுது அவங்க எப்படி கத்துக்குவாங்க? அவங்க எப்படி மேதாவிகள் ஆகுவாங்க? அப்போ கிறிஸ்தவம் என்பது அழிந்து போகணும்னு நினைக்கிறீங்களா? இல்லாட்டி அது அப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தரா பாஸ் ஆகி அவங்கவுங்க அதே கண்டினியூ பண்ணி ஆசீர்வாதமா வாழணும்னு நினைக்கிறீங்களா? சோ நோவாவின் காலத்தை பொறுத்த அளவுல எவ்வளவுதான் சொல்லி திருந்தல. கர்த்தருடைய பிள்ளைகள் லோத்தின் காலத்தில், அதாவது வசனம் சொல்றது, நோவாவின் நாட்டில் நடந்தது போல மனுஷகுமார் நாட்டில் நடக்கும். நோவா பிழைக்குள் பிரவேசித்த நாள் வரைக்கும் ஜனங்கள் குசித்து குடித்தும் பேர் கொண்டும் பெண் கொடுத்தார்கள். ஜலப்புறையில் வந்து எல்லாரையும் அழித்து போட்டது. லோத்தின் காலத்தில் நாட்களில் நடந்தது போல நடக்கும். ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், பெண் கொண்டார்கள், விற்றார்கள், நட்டார்கள், கட்டினார்கள். லோத்து சோதனை விட்டு பொறுப்பட்ட நாளில் வானத்தின் அக்கினி கந்தகமும் வருஷத்து எல்லாரும் அழித்து போட்டது. மனுஷகுமார் காலத்தில் எப்படின்னா, அந்நாளிலே வீட்டின் மேல் இருப்பவர் வீட்டிலிருந்து தன் பட்டங்களை எடுத்துக்கொண்டு போக இறங்காமல் இருக்க கடவன். அப்படியே வயலில் இருக்கிறவன் பின்னிட்டு திரும்பாமல் இருக்க கடவன். லோத்தின் மனைவி நினைத்துக் கொள்ளுங்கள், தன் ஜீவனை ரட்சிக்க வகை தேடுகிறவன் அதில் எழுந்து போவான், எழுந்து போகிறவன் அதை உயிர்ப்பித்துக் கொள்வான். அந்த ராத்திரியிலே ஒரே படுக்கையில் படுத்திருக்கிற 2 பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான். திரிகிற 2 ஸ்திரீகள், ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவார், மற்றவன் கைவிடப்படுவார். வயலில் இருக்கிற 2 பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான் என்று சொல்லுகிறேன். அவர்கள் ஒரு பிரத்யேகமாக என்ன கொஞ்சம் கவனிங்க. பைபிள் படிக்காதீங்க ப்ளீஸ், பைபிள் படிக்காதீங்க ப்ளீஸ். ஒரு நல்லது சொல்றேன். எங்கே ஆண்டவரே, எங்க ஆண்டவரே, எப்படி ஆண்டவரே, பிணம் எங்கேயோ கழுகள் வந்து கூடும். சொல்லுங்க, நான் சொன்ன வார்த்தை சொல்லுங்க. பிணம், டெத் பாடி. பிணம் எங்கேயோ சொல்லுங்க, அங்கே கழுகள் வந்து கூடும். நல்லா கவனிங்க ப்ளீஸ். சார், மேடம், பிணம் ஆவாதி, கழுகு கூடி உங்க வீட்டில். மெசேஜோட முக்கிய பாயிண்ட் இது. பிணம் ஆகக்கூடாது, சாகக்கூடாது, உயிரோடு இருக்கணும், ஆவிக்குரியவர்களாக இருக்கணும், சத்தியம் உள்ளவர்களாக இருக்கணும், சாட்சி உள்ளவர்களாக இருக்க வேண்டும், சத்துவம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும், உயிர் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். பிணமா மாறணும்.
யோகில் கூட அது தெளிவாக சொல்றாங்க. டோன்ட் பி டெட், உயிரிழந்தவர்களாக மாறு. உன்னுடைய ஸ்பிரிட் மாறுபடணும், உன்னுடைய மனசு தெளிவு பண்ணு, விட்டு கொடுக்காத. உயிரிழந்தவனாகிறேன், ஷேக்கிலே இரு, ஒரு மூமெண்ட்ல கூட மூமெண்ட்லே இரு. சும்மா அப்படியே உயிர்ந்து கிடக்காத, சோம்பேறியா இருக்காத, உயிருள்ளவரா இருக்க வேண்டும். இல்ல நீ செத்துட்ட நினைச்சுக்கினே பணம் சொல்லிட்டு கழுகு, பிசாசின் கிரியை, அசுத்தம், உலக பிசாசினுடைய அந்தகாரம் உன்னை இழுத்து போயிடும், உன்னை இல்லாத பண்ணிடும். வசனத்தை மட்டும் ஞாபகம், வேண்டாம் எங்கேயோ அங்கே கழுகு கூடும். இதில் அசம்பல் ஸ்பிரிட்டா இருங்க. வீடா இருந்தாலும், வேலையா இருந்தாலும், எதுலையா இருந்தாலும் ஸ்பிரிட்டா இருங்க. ஜபத்துல இருங்க, சாட்சியா இருங்க. மூவ்மெண்ட் கொடுங்க, அசைவ கொடுங்க, ஒரு அசைவ கொடுங்க, ஒரு மூவ்மெண்ட் கொடுங்க. மனுஷனுடைய வாழ்க்கையில மூளைக்கு மூவ்மெண்ட் கொடுங்க, கைக்கு மூவ்மெண்ட் கொடுங்க, கண்ணுக்கு மூவ்மெண்ட் கொடுங்க. எல்லாவற்றிலும் செயல்படுங்க, உற்சாகமா இருங்க, ஜெபிங்க, சாட்சியா இருங்க. எந்த நேரமும் அலர்ட் ஆயிருங்க. சாசுனை டச் பண்ணாத, பணமா மாறாத வார்த்தை போய் நல்லா அலர்ட்டா மனசுல போட்டுருங்க. இனி லைஃப் லாங் இந்த ஒரு வார்த்தை மட்டும் நீங்க மறக்காதீங்க. பணமா மாறாத. மாறின எந்த ரீசன் காட்டும் தொங்கிறது, ஒரு மாதிரி வசனமா இருக்கு, ஒரு மாதிரி அழுதுன்றது, ஒரு மாதிரி உட்கார்ந்து. ஏன் உங்க வீட்டுல யாரும் உதவி இல்லை, யாரும் நல்ல வேலையாச்சு. கர்த்தராகி இயேசு உனக்கு போதுமானவர், இயேசு கிறிஸ்து போதுமானவர். அட் லாஸ்ட் கர்த்தர் உனக்கு போதுமானவர். அவரை நாடு, அவரை நேசி, அவரிடத்தில் வந்து பா. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நம்ம மார்னே கழுகு கொத்தி போடுவாங்க. Be careful, be careful, be careful. So, நோவாவின் காலம் எப்படின்னா, எவ்வளவு சொன்னாலும் கேட்கல, எவ்வளவு சொன்னாலும் கேட்கறதில்ல. எவ்வளவு புத்தி சொல்லு, நான் பண்றதே பண்ணுறது, ஒரே தட்டுவார். அது ஒண்ணுதான் நியாயம், இது ஒண்ணுதான் நியாயம். நியாயமா பேசுறது ஒத்து வராது சிலருடைய வாழ்க்கையில. நோவாவுடைய அம்சத்தில் என்னது சொல்லி சொல்லி பார்ப்பாரு, கடைசியில ஆண்டவரே ஒரு தட்டு. மனுஷன் தட்டாதீங்க, வேஸ்ட். நீங்க தட்டின யாருக்கும் யூஸ் இல்லை. கடவுள் தட்டினாருன்னா ஒத்த சரியா வரும், தானே செயல்படுவார். ஆண்டவர் செஞ்சார் பாருங்க, அழிச்சே போட்டார். வேண்டாம், தேவகுமாரரா மனுஷரோடு இன்வால்வ் ஆகுவாங்களாம். தேவகுமாரர் மனுஷரோடு இன்வால்வ் ஆகுவாங்களாம். ஒரு ரட்சிக்கப்பட்டவன் ரட்சிக்கப்படாதவன் மாதிரி நடந்துக்குவானா, ரட்சிக்கப்பட்டவன் ரட்சிக்கப்படாதவரோடு எல்லா சம்பந்தம் கலக்குவாராம். இது என்ன ஒரு நியாயம்யா? இங்கேயும் ஒரு கால் வச்சுக்கின்னு, அங்கேயும் ஒரு கால் வச்சுக்கின்னு, இங்கே இருக்கிறன்றது அங்கே இருக்கிறன்றது யாரை ஏமாத்துற வேலை? சீர்படணும், நானும் நீயும் சீர்படணும். ஸ்தோத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. எல்லா விஷயத்திலும் சீர்படணும். அறிவு இல்ல, அறிவு கேட்டு வாங்கிக்கோ. புத்தி இல்ல, புத்தி கேட்டு வாங்கிக்கோ. ஞானம் இல்ல, ஞானம் கேட்டு வாங்க. அது கொடுக்குறாரு, அது கொடுக்குறாருங்க. மனுஷன் கம்பேர் பண்ணாதீங்க. தேவன் உனக்கு ஆசீர்வாதத்தை கூட்டி கொடுப்பார். கடைசி வரைக்கும் வழி இல்லை. யாருமே சீர்படல, யாருமே சீர்படல. ஆனால் நோவா மட்டும் எப்படி சீர்பட்டான்? அவனுக்கு என்ன பிரசங்கம் பண்ணாங்களா? அவனுக்கு என்ன புத்தி சொன்னாங்களா? அவனுக்கு ஆலோசனை கொடுத்தாங்களா? இல்ல அவனுக்கு என்ன தைரியம் கொடுத்தாங்களா? இல்ல யாரோ ஒருத்தர் பைபிள் பிரசங்கம் பண்ணாங்களா? இல்ல யாரோ ஒருத்தர் பிரசங்கம் பண்ணாங்களா? ஸ்தோத்திரம். அவனும் கூட வந்துட்டானே, அவங்க அப்பா அம்மா அவங்க சந்ததிகள்லாம் அங்கதானே இருக்குது. அப்ப அவனுக்கு மட்டும் எப்படி கர்த்தர் கீழ்ப்படுகிறான்? கர்த்தருக்குள் பரிசுத்தவானாக இருப்பது உனக்கு இஷ்டம் இல்லைதான் கடைசி வரைக்கும் ஆர்கியூமெண்ட், சாவர வரைக்கும் ஆர்கியூமெண்ட்.
கடைசி வரைக்கும் கீழ்ப்படியில. கிடைச்சிருக்குதா? எவ்வளவு தயவு கிடைச்சிருக்கு நமக்கு. எத்தனை பேர் கை தூக்கி சொல்லுங்க, நான் கர்த்தருடைய தயவு பெற்றேன். அதனால இன்னைக்கு பிரசங்கத்தை கேட்டுக் கொடுக்கிறேன். அதனால இன்னைக்கு சர்ச்சுக்கு வந்திருக்கிறேன். இன்னைக்கு நான் விசுவாசியா இருக்கிறேன். நான் கர்த்தரை கனப்படுத்துகிறேன், நான் ஜெபிக்கிறேன், நான் துதிக்கிறேன், நான் ஸ்தோத்திரம் பண்றேன். என்னுடைய குடும்பத்தை நடத்துறதுக்கு தைரியம் எனக்கு ஒரு கான்பிடன்ஸ் வந்துக்குது. நான் எந்த ஒரு எதிரி வந்தாலும் தைரியமா நான் தாங்கக்கூடிய சக்தி எனக்கு இருக்குது. எத்தனை பேர் சொல்ல முடியும்? பிபிஎல் கார்டு கேள்விப்பட்டேன். எவ்ரி மந்த் போய் சைன் போடணும், அப்பதான் அந்த மாசத்துக்கு ரேஷன் கொடுப்பாங்க. எவ்ரி மந்த் போய் சைன் போட்டு தமிழ் இம்ப்ரெஷன் போட்டு வரணுமா? கியூல இருக்குன்னு பிபிஎல் எல்லாம் கியூ நின்று எப்படி இருக்கும்? அவ்வளவு பேர் கியூ நின்று அந்த மாசத்துக்கு சைன் போட்டது அந்த மாசம் ரேஷன். எத்தனையோ பேர் ரொம்ப வானடா போக மாட்டாங்க. கியூ நிற்கிறது கஷ்டம், அங்க பேசுற பேச்சு, அங்க இருக்கிற நாத்தம், இதெல்லாம் தாங்க முடியாம அநேகர் எந்த இடத்துல சூழ்நிலையில் போவானுங்க. வாடா போட அந்த மாசம் அப்படி சொல்லிட்டு எத்தனை மாசம் ஸ்கிப் பண்றாங்களோ. கிருபை without obligation. கிருபைன்றது without obligation. ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இல்லாம உனக்கு உதவுதான் கிருபை. அந்த கிருபையினால் நம்மை கர்த்தர் தேர்ந்தெடுத்தார். கர்த்தரை தட்டி தேவனை ஸ்தோத்திரித்தார். கிருபை 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 கிருபையினால கர்த்தர் நம்மை நடத்தி போட்டார். கிருபை கிருபை ஹல்லேலூயா ஆமென். கிருபை 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 வாழ் நடத்தி கொண்டிருக்கிறார். கிருபை ஒரு சின்ன பிளாட்ஃபார்ம் கிடைச்சா போதும், நம்ம அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அப்படியே ஹல்லேலூயா. ஒரு சின்ன பிளாட்ஃபார்ம் கிடைச்சா போதும், யூஸ் பண்ணிக்கணும். சொன்னார் பழைய உண்டு பண்ணுங்க, என்னத்துக்குன்னு தெரியல, ஏதுக்குன்னு தெரியல, ஒண்ணு பண்ணிட்டான். இப்ப ஆண்டு சொல்றாரு எல்லாத்தையும் உள்ள அனுப்பிட்டான். கமான், ஒரு ஃபேமிலியை கூப்பிட்டுக்கோ. இன்னைக்கு குடும்பம் கரெக்டா ஹஸ்பண்ட் ஒய்ஃப், அவர் அப்பா அம்மா இவங்கெல்லாம் கரெக்டா செட்டோட இருக்கிறதுனால, ஐக்கியமா இருக்கிறதுனால, ஒன்னா இருக்கிறதுனால, ஒரு 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 ஐக்கியத்தோடு இருக்கிறதுனால இந்த 8 பேர் கரெக்டா உள்ள போக முடிஞ்சு. அந்த பிரிவன் இருந்தா என்ன தெரியும்? லோத்து போல இருந்தா என்ன தெரியும்? கர்த்தர் உள்ளே போட்டு சேஃப்டி. மழை எல்லா இடத்துலையும் கிழந்து ஊற்றுது, மேலிருந்து மழை. 40 days. Why? What is 40? ஃபுல்லா முழுகிற வரைக்கும், முழுமையாய் சரிபடுகிற வரைக்கும், நாசம் அடைகிற வரைக்கும் 40 காத்திருக்க. எது? நாசம் ஆகிற வரைக்கும். பாசிட்டிவ்ஸ் நிறைய சொல்லி கொஞ்சம் நெகட்டிவ்ஸ் சொல்லுகிறேன். 40 நாள் மழை பெய்தது, நாசம் முழுமையா ஒருத்தர் கூட எஸ்கேப் ஆகாத நாசம் ஆகிற வரைக்கும் 40. ஹல்லேலூயா. 40 ஃபுல்லா அழிஞ்சு போகிற வரைக்கும் கீழே மேல எல்லா இடத்துலையும் மழை பெய்தது. கத்திரத்தில் சேஃப்டி. ஆகியோட சேஃப்டி அறியாமையின் காலத்தில் தேவனுடைய கிருபை பெற்ற நீ சேஃப்டி. நீ எடுத்துன்னு போன ரேஷன்ல கொஞ்சம் குறைஞ்சிட்டா கூட பசியில செத்து போக தேவன் விட மாட்டார். அங்கேயும் கர்த்தர் அற்புதத்தை செய்வார். ஹல்லேலூயா. ஆமென். முடிந்து போய் கேட்டு தோற்கிறார். கர்த்தர் கேட்டு தோற்கிறார். அவன் தோற்க முடியாது. அவன் தோற்கிறார். கூட்டமும்
திறக்கும் தேவாலய நம்முடைய குடும்பத்தை பாதுகாக்கிற தேவனுக்கும் மறுபடியும் நம்ம ரிலீஸ் பண்ணுகிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எவ்வளவு ட்ரூத்ஸ் இருக்கு பாருங்க. டைம் இல்லாத இதெல்லாம் ஓவர் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம். கதை பேச வேண்டாம். நம்ம கொட்டுகிறவன் திறக்கிறவனாகிய கர்த்தரிடத்திலே நாம் கிருபை பெற்றால் உன்னுடைய வாழ்க்கையில ஒரு சின்ன கீறல் கூட உண்டாகாது. சின்ன கீறல் உண்டாகாது. ஏன் பண்ணுங்க? ஆசீர்வாதத்துல ஏன் பண்ணுங்க? சேம் ஒரு நகரத்தை கட்டுறானா, காம் ஒரு நகரத்தை கட்டுறானா, யாப்பேத்து ஒரு நகரத்தை கட்டுறானா. சோ இவங்களுக்கெல்லாம் ஒரு நகரத்தை கர்த்தர் ஒன்று பண்ணுகிறார். கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தால் சேஃப்டி கொடுத்தது மட்டுமல்லாமல் இன்றைக்கு ஆண்டவர் ஒவ்வொரு நகரத்தின் தலைவர்களாக கர்த்தர் மாற்றுகிறார். கரங்களை தட்டி ஸ்தோத்திரம். You can become somebody, you can dominate. Hallelujah. தாய் தாப்பனை கனம் பண்ணுங்க. இன்னைக்கு பிள்ளைங்க மேதாவிகளா மாறணும். Hallelujah. ஸ்தோத்திரம். பெரிய லீடர்ஸா மாறணும். ஆசீர்வாதங்களை கொடுக்கிறவர்களாக மாற வேண்டும். பலருக்கு நன்மை செய்கிறவர்களாக மாற வேண்டும். ஆமென். எவ்வளவு ஆசீர்வாதம் பாருங்க. மழை ஸ்டார்ட் ஆகிறப்போ 600 இயர்ஸ், நோவாவுக்கு 600 இயர்ஸ். நான் சில நேரத்தில் ரசிப்பேன். ஆதாம் 960 வருஷம் வாழ்ந்துக்கிறாங்க. 60 வருஷத்துல நம்ம பண்ற அட்டகாசம் இவ்வளவு உருவாகி 50 வருஷம் அடங்க மாட்டோம். இந்த 40 வருஷம் வச்சு 40,000 விதமான தவறுகளை செஞ்சு இன்னைக்கு எப்ப பார் கத்த சொத்துல போன உடனே அப்படியே காவல் இல்லைங்க. எத்தனை முறை ஆண்டு சொத்துல போனோம்னு நம்ம தலை வந்துக்கிறோம். யோசனை பண்ணிக்கணும். நாடா இருந்தாலும் நீங்களா இருந்தாலும் எல்லாமே அப்படிதான் பண்ணுகிறோம். இப்ப நம்ம யாரும் எல்லாம் கரெக்ட்னு சொல்லாதீங்க. நம்ம எல்லாருமே அதே குப்பை கொட்டிருக்கிறோம். ஆதாம் குறிச்சு கத்த ஒண்ணுமே சொல்லி 960 வருஷம் வாழ்ந்துக்கிறான். ஆதாம் தப்பு பண்ணிட்டான். ஃபர்ஸ்ட் டைம் என்ன தப்பு பண்ணான்? அவன் தப்பு பண்ணல. தப்பு பண்ணதுக்கு இவன் தப்பு பண்ணான். தப்பு தப்பு தான். மனைவி கொடுத்தாங்க என்ன, யார் கொடுத்தாங்க? ஒரு லீடராக இருக்கணும். ஹல்லேலூயா. ஒரு லீடர் இருக்கணும், லீடராக இருக்கணும். அவனுக்கு தெரியணும் நல்லது எது, கெட்டது எது, எது வாங்கணும் எது வாங்கக்கூடாது, எல்லாத்தையும் கொஸ்டின் பண்ணணும். ஏன்னா கர்த்தர் உன்னை தலைவராக வச்சிருக்கிறார். உன் என்பது அவங்க கொடுத்திருக்கிறார். You should be responsible. இதுக்கு கர்த்தர் ஒரு சுடர் ஒளி பட்டயத்தை வச்சுட்டு இவங்களை வெளியே தடுத்து சொல்லி தடுத்துற அளவுக்கு ஆயிடுச்சுனாக்கா இதுக்கு ஆதாம் தப்பு செஞ்சு மாத்தா கர்த்தர் கணக்க மாட்டார். மூச்ச லட்சமா வெளியே அனுப்புறாருன்னா அர்த்தம் என்ன? ஹல்லேலூயா. இப்போ கூட நம்ம கேட்கிறோம், ஒரு ஆப்பிள் சாப்பிட்டு டாக்டர் அவாய்ட் பண்ணிடுவேன். இப்போ என்னன்னா எல்லா பழத்துக்கும் ஒரு நோவு, எல்லா காய்கறிக்கும் ஒரு நோவு வந்து மதியத்துல போட்டு இந்த நோவு மாறணும்னா இந்த பழம் சாப்பிடு, இந்த நோவு மாறணும்னா இந்த காய் சாப்பிடு. காய் எல்லாம் விலை ஜாஸ்தி ஆகி எங்க பாரு எல்லாம் கோல்டா பார்க்கணும். நல்லது, அதுவும் நல்லது. ஏன்னா காய்க்கு நம்ம மரியாதை கொடுக்கல, பழத்துக்கும் மரியாதை கொடுக்கல. இப்போ அது மரியாதை வந்து ஏன்னா அவன் கொடுக்குறப்ப 4 வாட்டி திருப்பி பார்த்துட்டு அப்பதான் கொடுக்குறான். ஏன்னா காசு. ஒரு முக்கியமான ஒரு ஆபீசர் கிட்ட போனமாச்சு. நான் போய் ஒண்ணுமே பேச தைரியமா போய் நிறுத்தேன். இதை சேர்ந்து சார் ரொம்ப கடிமை சார், இன்னொரு 30 ரூபாய் ஆப்பிள் அஸ்ட் தோழி சார். நான் 40 rupees அருமையா ரோட்ல விற்கிற நல்ல ஒரு ஆரஞ்சு 80 rupees பில்குல் 1 ரூபாய் கடிமை வேண்டாம் போய்க்கிறாங்க. சில சூழ்நிலைகளாவது கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனாகிய கர்த்தர் அறியாமை காலங்களிலே உலகம் முழுவதும் அழிந்து போன காலகட்டத்தில் உன்மேல் இறக்க வைத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். உன் குடும்பத்தின் மேல் அன்பு வைத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். உன்னை ஒரு சின்ன இடைஞ்சல் ஆகாதபடி உன்னை பத்திரமாய் அந்த இடைஞ்சலை மாற்றி
அல்லேலூயா. பிரச்சனை எவ்வளவு அதிகரித்ததோ அவ்வளவு தூரத்துக்கு உன் வாழ்க்கையை உயர்த்தின தேவனுக்கு ஸ்தோத்திரம். மழை வர 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 படகு மேலாக உயர்ந்து போனது. அல்லேலூயா. அது எவ்வளவு அர்த்தம் தெரியுமா? லாஸ்டா அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, அரராத் மலை மேல போய் அந்த போட் உட்கார்ந்துச்சு. That means say உன்னை வாழ்க்கை இந்த கண்மலையாக கிறிஸ்துவின் மேலே அடைக்கலம் பெற்றுக்கொண்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசியே, கொஞ்சம் கூட நீ மேலப்படலாம். உனக்கு ஆண்டவர் 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 ஏன் கண்ணில் தெரியல? ஏன் ஆண்டவர் கண்ணில் காட்ட மாட்டேன்றார்? ஏன்னா அவருடைய வினோதமான இந்த மகத்துவம் எல்லாம் நம்மளால கத்துக்க முடியல. அதனால தான் அவர் மறைஞ்சிருக்கிறார். எப்படி இருக்கிறார்? உங்களை மாதிரி இருக்கிறார். இதோட இன்னும் ப்ரூஃப் என்ன வேணும்? ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட சுவாசம்? நம்ம கிட்ட இருக்கிற சுவாசம் அவர்கிட்ட இருக்குது. இதோட என்னென்ன ப்ரூஃப் வேணும்? விசுவாசிகள் படுங்க. எவ்வளவு அற்புதமாய் அவரை ஆசீர்வாதம் மாற்றினார். அறியாமல் உள்ள காலங்களிலும் அறியப்பட்டவனாய் இரக்கம் பெற முடியுமானால் அது கர்த்தருடைய பிள்ளைகளால் மட்டும்தான். இரண்டாவது சப்ஜெக்ட் வரேன். லோத்துடைய சப்ஜெக்ட் நீங்க பேசும்பொழுது கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஒரு மனுஷன் 100 இல்ல 200 இல்ல 1000 டைம்ஸ் அவனுக்கு மரியாதை, அவனுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். 100க்கு 100ன்னு சொல்றதை விட 100க்கு அவன் 1000 டைம்ஸ் ஒப்பு கொடுத்தான் தன்னை. எவ்வளவு டெடிகேஷன்னா, எவ்வளவு ஒரு ஆழமான ஒரு ஒப்பு கொடுத்தல்னா. ஊர் வந்த பிறகு தான் அவங்க அப்பாவே சாகுறாரு. தேராக அப்புறம் தான் சாகுறாரு. வைஃப் ஒரு தேவதை மாதிரி வச்சிருந்தான். தேவதை மாதிரி வச்சிருந்தான். ஏன்னா இருக்கிற பெண்களே ரொம்ப அழகான பெண்ணாகும். கர்த்தருக்குள் படித்தால், கர்த்தருக்கு ஆசீர்வாதத்தோடு இருந்தால், கர்த்தருக்குள் சீர்பட்டால், கர்த்தருக்குள் வாழ்ந்தால் இருக்கிற அழகெல்லாம் பீட் பண்ணிடும். சில பேர் அழகு இல்லைன்றாங்க. அவங்க தான் இவ்வளவு சீர ரட்சிக்கப்படல. ரட்சிக்கப்பட்டு பாருங்க, நீங்க எவ்வளவு அழகா மாறுறீங்கன்றது மொத்தமும் சொல்லுவாங்க. உங்க அழகு ரசிக்கிறதுக்கு உங்களுக்கு அளவு பத்தாது. கர்த்தருடைய ஆபிரகாம் எவ்வளவு அழகா அவனை வரா வெளியே வேணா அவன் மேல எவ்வளவு ஆசைப்பட்டு இருந்தா லோத்து நானும் கூட வரேன்னு சொல்லிட்டு வர முடியும். படி பாருங்க. லைஃப்ல ஒருத்த ஊரை விட்டு வேற ஒரு ஃபாரின் போறான்னா அவன் கூட போகணும்னா அவனுக்கு ஈஸியா போக முடியுமா? போக முடியுமா? ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். அவ்வளவு தீர்மானம் பண்ணி போகலாம் முடியாதுனால. ஆனால் அவன் மேல இருக்கிற எவ்வளவு கான்பிடன்ஸ்னா சந்தோஷத்தோடு கடகடன்னு கூட சேர்ந்து போயிட்டான். இருக்கிற ஒரு அருமையான சத்தியத்தை மட்டும் நான் சொல்றேன். டைம் எடுக்க விரும்பல, புரிஞ்சுங்க ப்ளீஸ். ஒரு ரட்சிக்கப்பட்ட கர்த்தரோட பிள்ளையோட கூட நீ சவகாசம் வைக்கிற, ஒரு ரட்சிக்கப்பட்ட விசுவாசியோட கூட நீ வாழ ஆரம்பிக்கிற, ஒரு ரட்சிக்கப்பட்ட ஆளோட வாழ்ற. இன்றைக்கு ஆபிரகாமுடைய மனைவி ஆகட்டும், ஒரு வேலைக்காரன் ஆகட்டும், இன்றைக்கு ஆபிரகாமுடைய மகனுக்கே பொண்ணு பார்க்கிற அளவுக்கு அவன் ஒரு ட்ரஸ்ட்வர்த்தி பர்சனா தன்னுடைய வேலைக்காரனை அனுப்புறான். அப்ப வேலைக்காரன் எவ்வளவு தூரத்துக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கணும், எவ்வளவு தூரத்துக்கு அவன் நம்பிக்கை உள்ளவனா இருக்கணும், பணமும் பொருளும் எந்த ஒரு காரியத்துல அவன் எவ்வளவு தூரத்துக்கு பொறுப்புள்ளவனா மாறி இருக்கணும். சொல்றேன், கொஞ்சம் டைம் எடுத்துக்கணும். அது ட்ரஸ்ட்வர்த்தி. உங்க வீட்டுல பணத்தை பார்த்தோன்னு ஆசை உனக்கு எப்படி வருது? உங்க வீட்டுல பொருளை பார்த்தோன்னு நீ எப்படி மாறுற? உங்க வீட்டுல சில காரியங்களை பார்த்த உனக்கு எவ்வளவு ஆசை வருது? பொருள் ஆசை, பண ஆசை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? சரி, அனுபவிக்கலாம். ஆனா அது மைண்ட் வரைக்கும் வரக்கூடாது. மைண்ட் வரைக்கும் வந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம். வெளியூருக்கு போய் நான் கேட்பேன், பணம் வேணுமா? காசு
இருக்குதா? வச்சுக்கணும் ஆசைப்படுறியா? கொடுப்பேன். இல்லை இல்லை இல்லை, சும்மா உண்மையிலே ஆசைன்னா ஹேண்டில் பண்ணி நான் இல்லை, இனிமேல் நீ ஹேண்டில் பண்ண எடுத்துக்கோ. ஆசைப்படுறது, மாய்மலத்தன்மை, அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றது, இதெல்லாம் அவர் கொண்டாடுறது. கர்த்தருக்குள் ரட்சிப்புன்றது ஒண்ணு மட்டும் தான் நிரந்தரம். மற்றது எல்லாமே டெம்பரரி. அதுல நம்ம உயிர் கொடுக்க கூடாது. நம்ம ஆசை அது மேல போகக்கூடாது. போயிடுச்சுன்னா அந்த செகண்ட் நீ ரட்சிப்பு கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வந்துருப்பேன், கொஞ்சம் கொஞ்சமா டவுன்ல வந்துருக்கும். ஸோ அமைச்சுக்கு தெரியும். அப்ரஹாம் திடீர்னு லோத்துக்கு ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னு 380 போர் வீரரோடு போயிட்டாத அவங்க எல்லாம் சேவ் பண்ணி பண்ணிடுறான். அவ்வளவு பேரும், அவ்வளவு குடும்பமும், அவ்வளவு மனைவிமாரும், அவ்வளவு பிள்ளைக்கு இவ்வளவு பேரைய வச்சு எவ்வளவு ஸ்பிரிச்சுவலா மெயின்டைன் பண்ணியிருந்தா இது வரைக்கும் அவன் என்ன கொடுக்க வாங்கணும் பணத்திலும் ஏதாவது ஒரு டிஃபரன்ஸ் வந்திருக்குமா? வாக்குவாதம் வந்திருக்குமா? ஆனால் லோத்தின் ஆளுக்கும் இவங்க ஆளுக்கும் வித்தியாசம் வச்சு ஒழிய ஆபிரகாமோடு கூட இந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் வேலைக்காரங்களோட கூட ஒரு சின்ன தப்பு நடக்கல. வசனம் தெளிவா சொல்லுது, ஆபிரகாம் வீட்டிலே பிறந்த ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அவங்க என்ன, ஆபிரகாம் வீட்டிலே பிறந்த இத்தனை பேரை கூப்பிட்டு போறாங்க. இவ்வளவு பேர் அதுல பிறந்திருக்காங்க, இவ்வளவு பேர் இன்னைக்கு போர் வீரர் இருக்கிறாங்கன்றது நீங்க புரிஞ்சுங்க. அபிமேலக் சொல்றாரு, சார் தயவுசெய்து உன் மனைவி இறந்துட்டாங்க, நான் இடம் கொடுக்குறேன், மனைவி எனக்கு பொதிங்க அப்படின்னு கேட்கிறாங்க. ஆபிரகாம் சொல்றாங்க, நோ, நாளைக்கு என் மனைவி பொதிக்கிறதுக்கு லேண்ட் நீ கொடுத்த நீ ஒருவேளை சொல்லி காட்டுவேன், அதனால நான் பணத்தை கொடுத்து வேலைக்கு வாங்கி அந்த வேலைக்கு வாங்கின இடத்துல இருந்ததை என் மனைவி நான் பொதிக்கிறேன்றான். அந்த அளவுக்கு ஆசீர்வாதம் மாறணும். ஹல்லேலூயா. இன்றைக்கு இவ்வளவு தூரம் சம்பிரமமாய் ஆசீர்வாதம் சொல்லுது. ஆபிரகாம் இவர்களுடைய சொத்து பூமி தாங்கலைன்னா உலகாலம் எவ்வளவு பூமியில எவ்வளவு இருந்தாலும் அது ரொட்டேட் ஆயிட்டு தான் இருக்குது. கொள்ளல, மனசு கொள்ளல, மனசு கொள்ளல. ஒரு ஆவிக்குரிய விசுவாசியோடு வாழ்கிற லோத்து வேலைக்காரனுக்கு தகுதியா? அங்கிருந்து எத்தனையோ வேலைக்காரனுக்கு தகுதியா? ஜெபிக்கிறவருக்கு தகுதியா? அங்கிருந்து உத்தமத்துக்கு தகுதியா? லோத்தினுடைய ஆட்கள் இருக்க முடியல. இந்த காலகட்டத்தில் நான் தெளிவாக சொல்கிறேன், விசுவாசியே, உன்னுடைய தகப்பன் ஒரு விசுவாசி என்றால், ஒரு தாய் ஒரு விசுவாசி என்றால், உன்னை ஒரு விசுவாசியாக மாற்றிக் கொள்வதுதான் நல்லது. ஹல்லேலூயா. அப்பொழுதுதான் ஆசீர்வாதம் உன்னை சேரும். இல்லாவிட்டால் நீ தவிக்க வேண்டிய நிலைமை வந்துவிடும். ப்ளீஸ், கர்த்தருக்குள் வாய்ப்பு பிள்ளைகள், be careful. கிறிஸ்துவ கர்த்தருடைய பிள்ளைகளாக உங்கள் ஒவ்வொரு செயலும் மாற்றிக் கொள்ள வேண்டும். ஆக்டிவிட்டிஸ் மாற வேண்டும், செயல் மாறணும், மனசு மாறணும், கிரியை மாற வேண்டும். இல்லாவிட்டால் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் உனக்கு சேராது. இவ்வளவு கூட இருந்து கூட லோத்தினுடைய பிள்ளைகள் சீர்படல, சீர்படல, சீர்படல. இன்னைக்கு அம்மோன் புத்திரருக்கு வர்றதுக்கு காரணமா இருந்தது அவங்க தான். இன்னைக்கு கர்த்தருக்கு விரோதமாய் செயல்பட்ட ஆட்கள் வர்றதுக்கு காரணம் ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளா இருந்திருக்கிறாங்க. தப்பான ஆட்கள் வர்றதுக்கு இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் காரணமா இருந்திருக்கிறாங்க. அப்படி இருக்க வேண்டாம். நம்முடைய குடும்பமும் நம்முடைய பிள்ளைகளை நாம் காப்பாற்றுவோம். ஹல்லேலூயா. அவரை தக்க வச்சுக் கொள்வோம். நியாயத்திலும் நீதியிலும் பரிசுத்தத்திலும் நம்முடைய பிள்ளைகள் அப்படிப்பட்ட அர்த்தமுள்ளவர்களாய் மாறும்படி கிருபை செய்ய வேண்டும். நாளைக்கு ஒருவேளை இந்த அம்மாவை நினைச்சுக்கிற மகள் யோசிக்க வேண்டும், என்
தாயை பார்க்கலாம் நான் ஒரு பெருத்த விசுவாசியாக இருக்க வேண்டும், ஜெபிக்கிறவராக இருக்க வேண்டும், பலருக்கு ஆசீர்வதிக்கிற ஒரு விசுவாசியாக இருக்க வேண்டும், ஒரு பெரிய அற்புதமான ஒரு மனுஷராக நாம் மாற வேண்டும். கர்த்தர் நமக்கு போதுமானவர். லோத்தை போல அல்ல. மனைவியை கண்ட்ரோல் பண்ண முடியல, பிள்ளைகளை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஒத்த விசுவாசம் எவ்வளவு நாளைக்கு பொல்யூட் பண்ணிடணும், இல்லன்னா விடக்கூடாது, தட்டணும், ரெண்டு மூச்சுல சீவணும், நோகிற மாதிரி அடிக்கணும், சீர்பட வைக்கணும். அந்தந்த வயசுக்கு முன்னாடி அதெல்லாம் செஞ்சிடணும். பெரியவங்க ஆன பிறகு ஒரு வார்த்தை சொன்னா போதும், அவங்க கவுந்துருவாங்க. ஐயோ சொல்லிட்டாங்க, பெரிய கதையாயிடும். ஒரு வார்த்தை சொல்லி இருக்கக்கூடாது. ஒரு விசுவாசியோடு இருந்து உனக்கு இப்படிப்பட்ட நிலைமைனா நீ ரட்சிக்கப்பட்டதனுடைய அர்த்தம் என்ன? அதை விட உன் ஊர்ல இருந்திருக்கலாமே, எதுக்கு நீ வந்த? விசுவாசி நான் இஸ்ரேல் டூர் போனப்போ டிரைவர் 9 அடி மேல அவரை நாங்க லைன் போவோம். ஏன்னா 9 அடி 3 கிலோமீட்டர்ஸ் ரொம்ப அருமையாக ஓட்டுவாங்க வண்டி. அந்த வண்டி உட்காந்து அது பிளேனா என்னன்னு தெரியும், அந்த மாதிரி இப்போ அந்த வண்டி திரும்ப 100 கணக்கில் ஓட்டுவார். அவ்வளோ ஸ்பீடு ஓட்டுவார், ஒன்றும் தெரியாத விஷயம். அவர் தான் எல்லாம் கைட் பண்ணுவார். ஐ வில் ஷோ யூ வைஃப் ஆஃப் லாட். எப்போ பார்த்து சொல்வார். அந்த ரூட்ல போறப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 150-200 கிலோமீட்டர் அதே சொல்லினே இருப்பாரு. நமக்கு ரொம்ப ஆசை, அதனால லோத்து மணி காட்டுறேன்றார். ஒரு சிலைகள் இருந்தா கூட சந்தோஷப்பட்டுக்குவேன். நான் ஒரு சிலை இருந்துட்டா கூட நான் சந்தோஷப்பட்டுக்குவேன். அம்மாடி கொஞ்சம் பைபிள் இல்லை சிலை போற இறங்கிட்டோம். எல்லாம் இறங்கிட்டு அப்படி போச்சுன்னா இங்கிருந்து கிட்டத்தட்ட ஒரு 300 அடி 300 ஃபீட் டிஸ்டன்ஸ்க்கு மலை மாதிரி நிக்குது. மலை மாதிரி அங்கிருந்து எங்கேயோ வரைக்கும் எத்தனையோ 100 கிலோமீட்டர் வரைக்கும் அந்த ஹைட் நிக்குது. இன்னொரு ரோடு பண்ணிட்டுருக்காங்க. ஒரு கொகை இருக்குது, மேல மண்ணு நல்லா அங்கங்க செஞ்சு விழுந்துட்டு ஒண்ணு இப்படி நிக்குது. மேலேயும் கட் ஆயிடுது, இதுவும் கட் ஆயிடுது. தானா மழைக்கே கட் ஆயிடுது. இவன் ஒன்னும் கட் பண்ண முடியாதாங்க, ஏன்னா அவ்வளவு உச்சி அது. எல்லாரும் அவன்கிட்ட போய் நின்னோம். Where is Lord wife? See that? She's standing there என்றான். ரொம்ப டிசபிளிங்ல ஆச்சு. ரெண்டு மண்ணு கொகை. நான் போல விட்டோம். நிறைய பேர் போனாங்க. நான் மாதிரிலாம் திருவிழா எடுத்துப்போம். எங்க போனாலும் ஸ்விம்மிங் போறது, போட்டிங் போறது, கொகையில போறது, இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. கீழ்படிஞ்சா ஃபுல்லாக கீழ்படிச்சிடணும். ஒழுக்கமா இங்கிருந்து கோவையா ரைட். அந்த டைம் பார்த்து அது வந்துச்சுன்னா யார் இல்ல இது தேவையா? எது தேவை அதைத்தான் செய்யணும். எல்லாத்திலையும் நம்ம தில் காட்டிட்டா இது ரொம்ப சில்லியா இருக்கும். எங்கெங்க எதை செய்யணும் அங்கதான் செய்யணும். ரொம்ப நிக்கிறேன் அந்த மாதிரி செய்யக்கூடாது. லோத்தின் மனைவி நல்லா நிக்குது. மண்ணு எல்லாம் விழுந்துட்டு கீழே. அந்த இடத்துல கொஞ்சம் இப்படி வந்து கூட நிக்குது தலை மாதிரி. சோ நல்ல ஒரு ஐடென்டிபிகேஷன். அந்த ஏன் அவ்வளவு அழகு சொன்னா she is Lord wife. அப்போ இன்னைக்கு கூட Lord wife வந்து மண்ணா நிக்குது. சுவாசியே பிள்ளைய மண்ணா பார்க்க வைக்கிறியா? உப்பு தூளா பார்க்க வைக்கிறியா? உப்பு தூள் தான் கரைஞ்சி போச்சு, ஆனால் தான் இல்லை உப்பு தூள். ஆனால் Lord wife அதற்கு மண்ணாக்குது. விசுவாசிங்க வாழ்ந்து காட்டும். உங்களுக்கு இப்ப தெரியாது, 50 வயசு தாண்டிட்டு 60 வயசு தாண்டிட்டு ஒரு ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுது பாரு, அப்பதான் உங்களுக்கு தெரியும். பிச்சுக்கோ, உப்பு சாப்பிட முடியாது, இதை சாப்பிட முடியாது, அது சாப்பிட முடியாது, ஒன்றுக்கு 10 நோய். அதை எடுத்தோடனே ஏதோ அவுல் சாப்பிட்ற மாதிரி இவங்க டேப்லெட் எடுத்து சாப்பிடணும்.
வாழ்க்கை நடத்துறாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை மைசேவர்ல சொல்றோம், வாயை கட்டுப்படுங்க, மனசு கட்டுப்படுங்க, வேதத்திலே கட்டுப்படுங்க. உன் வாழ்க்கையை நிரந்தரமாய் முடிக்க தேவனுடைய செய்வோம். இஷ்டத்தின்படி நம் வாழ்ந்து காட்ட வேண்டாம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் தெளிவாக சிம்பிளா சொல்லி முடிச்சேன் நான். ஏன்னா அதெல்லாம் எடுத்துன்னு போன இன்னும் ரொம்ப ஓவரா போயிடும். கர்த்தருடைய பிள்ளைகள் நல்லா புரிஞ்சுங்க. மனுஷகுமாரன் காலத்துக்கு வரேன். மனுஷகுமாரத்தின் காலம் என்ன? மனுஷனுடைய காலம். மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறு வயது தொடங்கி பொல்லாததாய் இருக்கிறது. மனுஷனுடைய இருதயம் அவன் சிறு வயது தொடங்கி எப்படி இருக்குது? எல்லாரும் கை வைக்கணும். கண்டிப்பா நீ கை வைக்கணும். எல்லாரும் கண்டிப்பா கை வைக்கணும். பார்த்து சொல்லுங்க, உங்களை பார்த்து சொல்லுங்க. என் மனசு பொல்லாதது சொல்லுங்க. இல்ல நீங்க சொல்லக்கூடாது. அவன் தகாதது யோசிக்கிறது, மிஞ்சினதுக்கு மீறி யோசிக்கிறது, நம்ம என்ன லெவலோ அதுக்கு மீறி யோசிக்கிறது. எப்பப்பா இப்ப பாருங்க, சர்ச்சில் தான் மெசேஜ்ல உட்காந்துப்பீங்க, வேற எதுதோ ஓடி நிற்போம் தலையில. ரொம்ப பொல்லாததாகவே இருக்கும். So you cannot say no church priest, no pastor, no doctor. இதெல்லாம் மொட்டக்கட்டு. இந்த ஒரே ஒரு வார்த்தையில நம்ம எல்லாம் செத்துட்டோம். நித்தம் பொல்லாதது. நம்ம மனசு நித்தம் பொல்லாதது. நல்லவன் சொல்லாத சொல்லாத. அசோக் ராஜாவும் நல்லவன் சொல்லாத. தப்பித்தவரை கூட சொல்லிடாத. வேற சொல்லாம பெருமையா நிக்காத. உங்க நடுவர் சொன்னா நீ அப்படி நிக்காத. தப்பு அங்க கூட உஷாரா இரு. உங்களுடைய மனசு நித்தம் நித்தம் பொல்லாதது. நம்முடைய எண்ணம் பொல்லாதது, நம்முடைய யோசனை பொல்லாதது. எவ்ரி டைம் உங்க உள்ளத்தை அப்படியே ஆட்டி படிச்சிருக்கோம். ஆவிக்குரிய தேவ பலன் மட்டும்தான் உங்களை கண்ட்ரோல் பண்ண முடியும். இல்லாவிட்டால் அதுவே ஒரு பெரிய தொழிலா உட்கார்ந்தோம். அதுவே ஒரு தொழிலா உட்கார்ந்தோம். பொல்லாத சிந்தனை, பொல்லாத யோசனையே ஒரு பெரிய தொழிலா உட்கார்ந்தோம். being addicted, preoccupied அப்படினாக்கா யாரா சொல்றதுக்கு முன்னாடி நானே உட்கார்ந்து செட்டில் ஆயிடுறது, அதுலயே ஊறி இருந்தது, அதுலயே உட்கார்ந்துருது. So please, பூமியில் நாளளவும் விதைப்பும் அறுப்பும் சீதளமும் உஷ்ணமும் கோடைக்காலம் மாரிக்காலம் பகலும் இரவும் ஒழிவதில்லை. கர்த்தர் கண்டிப்பா அதெல்லாம் மாற்றி மாற்றி கொடுத்துட்டே தான் இருக்கிறார். நம்ம ஆசீர்வாதம் நடத்தி இருக்கிறார், அவர் செஞ்சு தக்கிறார், நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டு தான் இருக்கிறார். கிருபை யுகத்திலே ஆண்டவர் எவ்வளவு ஆசீர்வாதமாய் நம்ம நடத்தி கொண்டு போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசிகள் எப்பொழுதுமே கர்த்தருக்குள். வானத்தில் ஒரு ரெயின்போ வரும் பொழுது கர்த்தர் மறுபடியும் தண்ணீர்னாலே உலகத்தை அழைப்பதில்லை என்பதை ப்ரூவ் பண்ணுது. ஒரு ப்ரூஃப், ஒரு அழகான ப்ரூஃப். இன்னைக்கு நம்ம கூட அதை ஒரு கேட்டுட்டோம், அதோட மறந்துட்டோம். ஒரு சீரியஸ்னஸ் அது கிடையாது. அது இவ்வளோ ஒரு மகிமையா, எத்தனை கோடி அளவுக்கு இவ்வளோ டிஸ்டன்ஸ் இவ்வளோ பெருசா நிற்குது ரெயின்போ. அது யோசிக்க எப்படி தேவன் உண்மை, கர்த்தர் உண்மை, பரிசுத்தர் உண்மை, ஆவியானவர் உண்மை. அவர் நம்மை அற்புதமாய் நடத்துகிறார். ஹல்லேலூயா. விசுவாசியே பலப்படு. ஹல்லேலூயா. பலப்படு. ஒருத்தரும் தைரியமாய் ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேறத்தக்கவர்களாய் பலப்படுங்கள். பூர்வ உலகத்தையும் 2 பேதுரு 2:5, 2 பேதுரு 2 ಅಧ್ಯಾಯ
5 8 வரைக்கும் பூர்வ உலகத்தை தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலாக 8 பேரை காப்பாற்றி அவபக்தி உள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணி சோதம் குமாரா என்னும் பட்டணங்களையும் சாம்பலாக்கி கவிழ்த்து போட்டு ஆக்கினிக்குள்ளாக தீர்த்து பிற்காலத்தில் அவபக்தியாய் நடப்பவர்களுக்கு அவைகளை திருஷ்டாந்தமாய் வைத்த. ஆமென். யாருக்கெல்லாம்? நமக்கெல்லாம் ஒரு ஒரு கண்ணாடி போல காட்டுறதுக்கு கர்த்தர் இதெல்லாம் வச்சிருக்காரு. அப்போ நம்ம பாடமா எடுத்துக்கணுமா வேணவா? சொல்லுங்க. பாடமா எடுத்துக்கணுமா வேணவா? ஒரு அறிவா எடுத்துக்கணுமா வேணவா? வசனம் பண்ணுங்க. ஏன் இந்த வசனம் போட்டிருக்கு? 2 பேதுரு 2:5-8 வரைக்கும் எதுக்காக இதை போட்டிருக்குது? அக்கிரமக்காரருக்குள் வாசமாய் இருக்கையில் அவர்களுடைய காம விகாரம் நடக்கையில் வருத்தப்பட்டு நாள்தோறும் அவருடைய அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் வாரிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தை அவர் ரட்சித்திருக்க. இவ்வளவு குழப்படி மத்தியிலும் கடைசி வரைக்கும் லோத்தை கர்த்தர் காப்பாற்றுறாரு. எனக்கு அது ஒரு பிரபாவமா தெரியல. விசுவாசத்தில் பலப்பட தேவன் நமக்கு தயவு காட்டுவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லூக்கா 21:34 ಲೂಕನು 21ನೇ ಅಧ್ಯಾಯ 34ನೇ ವಚನ. லூக்கா 21:34. உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டினாலும் வெறியினாலும் லௌகீக கவலைகளினாலும் பாரமடையாதபடிக்கு. ஆமென். எல்லாம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில பாரம் அடையக்கூடாது. ஆகையால் 36ஆம் வசனம், இனி சம்பவிக்க போகிறவர்களுக்கெல்லாம் நீங்கள் தப்பி. ஸ்தோத்திரம். ஆமென். இவர்களுக்கெல்லாம் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். ஆமென். ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். விசுவாசிகள் ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. கர்த்தருக்கு காத்திருக்குள்ளோ புது பலன் அடைந்து கழுகளை போட சட்டையில் அடித்து எழுவார்கள். ஒரே நாளும் இளைப்பட நடந்தால் சொல்லுவார்கள். ஹல்லேலூயா. சோ கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் அப்பொழுது கர்த்தர் பூமியின் மீதெங்கும் ராஜாவாயிருப்பார். அந்நாளில் ஒரே கர்த்தர் இருப்பார். அவருடைய நாமம் ஒன்றாயிருக்கும். சோ விசுவாசிகள் எப்பொழுதுமே இந்த கிருபை யுகத்தில் தேவன் நம்ம அதிகமாய் தேற்றி எவ்வளோ தப்பு பண்ணா கூட சரி, அந்த தப்பு எல்லாத்திலையும் எத்தனையோ காரியங்கள் நம்மளை மன்னித்து இன்னும் இறக்கம் காட்டி நம்மளை சுகமா ஆசீர்வாதமா நடத்தி கொண்டு வருகிறார். அதை கொஞ்சம் கூட நன்றியாய் நினைச்சு நன்றி உள்ளவர்களாக எப்பொழுது ஜெபத்திலே விழித்திருக்கிறது. மனுஷகுமாரனுடைய காலத்தில் இருக்கிற நமக்கு ஆண்டு கொடுத்த கிருபை யுகம் இந்த ஒரு பக்சிஸ் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். வந்ததெல்லாம் லாபம் நீங்க எடுத்துக்கூடாது. கர்த்தர் நமக்கு அர்த்தத்தோடு ட்ரைனிங் கொடுத்துருக்கிறாரு. எங்க வீட்டுல கர்த்தர் இவ்வளோ ட்ரைனிங் கொடுக்குறாரு. எப்படி எல்லாம் பலப்படணும், எப்படி எல்லாம் சரிப்படணும், எப்படி எல்லாம் சீர்பட வேண்டும், எதெல்லாம் கத்துக்க வேண்டும் சொல்லிட்டு கர்த்தர் எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குறார். இந்த கிருபை யுகத்தில் பலப்பட்டு நாம் விசுவாசிகளாக இயேசு கிறிஸ்துக்கு தேற்றப்படணும், எடுத்துக்கொள்ளப்படும் கர்த்தருக்கு தயவு செய்ய வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்டிப்பாக கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதன சத்தத்தோடும் தேவ காலத்தோடு வானத்திற்கு இறங்கி வருவார். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுவார்கள். பின்பு அவரோடு நாம் கர்த்தருக்கு எடுத்துக்கொண்டு போக மேலுமே அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுது கர்த்தருடன் கூட இருப்போம். மறுபடியும் ஒரிஜினல் பொசிஷனுக்கு ஏதேன் தோட்டத்தில் எப்படி கர்த்தரோடு இருந்தோமோ அது இனி ஏதேன் தோட்டம் கிடையாது. பரலோகமே நமக்குள் வந்து ஆகையால் இந்த வார்த்தையினாலே எங்கள் ஒருவரை தேற்றுங்கள். உண்மையிலே நீ அழுகிறேனா நாங்கள் தேற்றும் பொழுது நீங்க தைரியப்படணும். நீங்க மாயமாலத்தனமா அழுதிங்கன்னா நாங்கள் சொல்ற தேர்தல் உங்களுக்கு பிடிச்சிருப்போம். உண்மையான அழை, உண்மையான துக்கம், உண்மையான வேதனை, உண்மையான பாடு உனக்கு இருக்கும்னா கர்த்தருக்கு தைரியப்படணும். கர்த்தர் நிச்சயம். So